சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 61 அதிகாரம் 1-2. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியான நாம் இந்த பெண்கள் கூடிகள் இருக்கிற நம் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் உட்கார்ந்துருக்கு. நமக்கு தெரியும், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கன்னு சொல்லும் பொழுது புறஜாதி ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், அந்த தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லுகிற பிள்ளைகளாய், நாம் சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இயேசுவை அறியாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ரொம்ப வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், அதாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு இயேசப்பாவை பற்றி, இயேசப்பாவுடைய அன்பை பற்றி தெரியாத அநேக ஜனங்கள் உண்டு. வேதனையோடு பாடுகளோடு எங்கு சென்றால் விடுதலை என்று தத்தளித்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான் நமக்கு இந்த பெண்கள் கூடிய இயேசப்பா தந்திருக்கிறாங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட. இருதயம் நொறுங்குண்டவர்கள் சொல்லும்போது வேதனை, துன்பம், நாம் அதாவது நோயினுடைய நெருக்கம் இருக்கும், பிசாசுடைய கட்டுகள் இருக்கும். நாம் என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கே தெரியாதபடி இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சுவிசேஷ தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாய் இருப்பதற்காகவே தேவன் நம்மை இந்த பெண்கள் கூடுகையில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும். கட்டுண்டவர்கள் என்று சொல்லும்போது பிசாசுடைய கட்டு, விபச்சார கட்டு, உபத்திரவ கட்டு என்று பலவிதமான கட்டுகள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூறவும், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலை செய்யவும். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காகவே இயேசப்பா நம் ஒவ்வொருவரையும் இயேசப்பா தெரிந்து வச்சிருக்கிறாங்க. நம்ம அநேகர் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஊழியம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அவரவர்களோட திராணிக்கு தக்கதாய் நாம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆனாலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறதற்கு, இந்த பெண்கள் கூடுகையில் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நம்மேல் நிறைவேறுகிறதா என்று நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா, இல்லை நாம் மற்றவர்களை பார்த்து ஒதுங்கி போகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லி, அதாவது கட்டுண்டவர்களுக்கு, வேதனையோடு நெருக்கத்தோடு பாடுகளோடு இருக்கிற ஜனங்களுக்கு நாம் ஆறுதலை சொல்லி அவர்களுக்கு சமாதானத்தை முதல் நாம் சொல்லும் பொழுது, நம்முடைய சாட்சிகளை சொல்லும் பொழுது, நம்முடைய சபையின் மூலமாக இயேசப்பா இன்றும் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்கள், அடையாளங்களை நாம் சொல்லும் பொழுது அவர்களின் இருதயத்தில் முதலாவது விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாச வார்த்தை, அந்த சமாதானத்தை நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும், சற்று சிந்திக்க வேண்டும். அவருடைய சொந்த வேலைகள் நாம் நம்முடைய நேரங்களை கழித்து கொண்டிருக்கிறோமா, இல்லை தேவனுடைய காரியங்களுக்காக நாம் தேவனுடைய காரியங்களுக்காக நாம் நேரங்களை செலவிடுகிறோமே என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்மை இந்த பெண்கள் கூடுகையில் இயேசப்பா வைத்திருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு. நாம் வீடுகள் தோறும் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம வீடுகளுடைய நம்முடைய இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அநேகர் வியாதிகளோடு பாடுகளோடு இருப்பாங்க, வேதனைகளோடு இருப்பாங்க, நெருக்கத்தோடு இருப்பாங்க. இயேசுவை அறிந்தவர்களும் அநேகர் அதாவது இயேசுவை அறிந்தேன் என்று சொல்லுவது மட்டுமல்லாது உண்மையாக இயேசுவை அறியாதவர்களாய், உண்மையாக இயேசுனுடைய வார்த்தைகளை தெரியாதவர்களாய் காணப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நாம் தேவனுடைய அன்பை சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவர்கள் மத்தியில் நாம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறவர்களாக தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லி அவர்களுக்கு சமாதானத்தையும்
சந்தோஷத்தையும் வாங்கி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதே என் தேவன் விரும்புகிறார். நாம் முதல் வந்து இப்படி ஊழியத்திற்காக நம்மளை இயேசப்பா அழைச்சி வச்சிருக்காங்க. ஆனால் நாம் வந்து முதல் எப்படி இருந்தோம் என்பதை நாம் சற்று சிந்திப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாம் ஒருவரும் இங்கு வந்து பாடுகள் இல்லாதபடியோ வேதனைகள் இல்லாதபடியோ நாம் இந்த இடத்தில் வந்து இருக்கவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய வேதனைகள், பாடு, வீட்டிலுடைய நெருக்கடிகள் நிமித்தம் தான் இயேசப்பா வந்து நம்மை வந்து இந்த இடத்துல வந்து தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? நாம் மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோமா? நாம் ஒவ்வொருவரும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து தான் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தான் இயேசப்பா வந்து உயிர்ப்பித்து வைத்திருக்கிறாங்க. அதே அதிகாரத்தில் வந்து 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் வந்து இந்த இடத்தில் வந்து இருப்பது தேவனுடைய கிருபை. அது நம்முடைய முயற்சி அல்ல. நமக்கு வந்து ஒருவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நாம இந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. தேவன் வந்து நம்மை முன்குறித்து வைத்தது நிமித்தம்தான் இயேசப்பா வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த இயேசப்பாவுடைய கிருபையினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை இயேசப்பா உயிர்ப்பித்து இந்த சபைக்குள் வைத்திருக்கிறாங்க. அது வந்து நம்முடைய சொந்த முயற்சியோ நம்முடைய அனாதி தீர்மை தேவன் வந்து முன்குறித்து வைத்தது நிமித்தம் இயேசப்பா அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அது வந்து இயேசப்பாவுடைய கிருபையினால் தான் நாம் வந்து ரட்சிக்கப்பட்டோம். அது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தேவன் நம்மேல் வைத்த விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. நம்முடைய சொந்த முயற்சினால் இந்த இடத்தில் நாம் வரவில்லை. தேவனுடைய ஈவு நிமித்தமே இயேசப்பா நம்ம இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார். 2வது, நாம் இந்த ஊழியம் பெண்கள் குடியில் இருக்கிற நாம் ஊழியம் செய்வதற்காக இயேசப்பா ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நாம் வந்து இயேசப்பாவுடைய வார்த்தை சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாம் வந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். நாம் வந்து மற்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நம்மவே வந்து சந்தோஷம் இல்லாதபடி வேதனைகளோடு நாம் வந்து முகத்தில் வந்து ஒரு புத்துணர்ச்சி இல்லாதபடி நம்முடைய முகமே வாடி போய் மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது நம்முடைய சாட்சி வந்து கெட்டு போகும். நாம் சொல்லுகிற நாமே வந்து ஒரு சாட்சி இல்லாதபடி இருந்தால் அவர்களுக்கு விசுவாசம் கிடைக்காது. அதனால் வந்து நாம் எப்பொழுதும் வந்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நாம் வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாம், தேவனுடைய வார்த்தையை மற்றவர்கள் சொல்லுகிற நாம் வந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உங்கள் சாந்த குணம், நம்முடைய குணம் வந்து நாம் வந்து 2 பேராக சேர்ந்து ஊழியத்துக்கு சென்றாலும் சரி, நமக்கு உள்ள வந்து ஒற்றுமை காணப்பட வேண்டும். நாம் வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற போது மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சாட்சி ரொம்ப முக்கியம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நாம் வந்து போகும்போதே நம்மை பார்த்தே மற்றவர்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி சொல்லும் விதத்தில் நம்முடைய முகத்தில் சாந்த குணம் தெரிந்திருக்க வேண்டும். அப்புறம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய்
திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கிக்கிற, அதாவது தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்லுகிற பிள்ளைகளாய் நாம் வந்து ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். நமக்கு நேரத்தை நாம் வருத்தி செய்ய வேண்டும் என்றால் அது முடியாத காரியம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் நாம் வந்து தேவனுடைய காரியத்திற்காக நாமவே நேரத்தை ஒதுக்கி நாம் செய்ய வேண்டும். இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்றால் அந்த காரியங்கள் தடைப்பட்டு போகும். ஆதலால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய திருவசனத்தை நாம் ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுகிற பிள்ளைகளாய், தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இப்படி நாம் வந்து ஊழியம் செய்கிறவர்கள் வந்து ஊழியத்திற்காக நம்மை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க நம்மை இயேசப்பா வந்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை இயேசப்பா அந்த இடத்துல உயிர்ப்பித்து வச்சிருக்கு. இது நம்முடைய சித்தம் அல்ல, தேவனுடைய இரக்கம். நாம் அதனால் வந்து ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு நம் மனத்தாழ்மையோடு தேவனுடைய பாதத்தில் நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு வந்து நாம் வந்து சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற நம்முடைய சாட்சி மற்றவர்களுக்கு நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தில் தேவனுடைய வந்து ஐஸ்வர்யம், தேவனுடைய சாயல் தெரிகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்மை பார்க்கும் பொழுது சாட்சி கெட்டு போனால் நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தருணம் ஏற்படும். இப்படி நாம் வந்து மற்ற ஜனங்களை வந்து தேவனுடைய பாதத்துக்கு திருப்புகிற நாம் வந்து நித்தியத்திற்கு போகிற வழியை சொல்லி கொடுக்கிறவர்களை நாம் காணப்பட வேண்டும். முதலாவது வந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களை நாம் காணப்பட வேண்டும். ரெண்டாவது, எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நம்முடைய முகத்தில் சாந்த குணம் தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் வந்து நித்தியத்திற்கு போகும் வழியை சொல்லி கொடுக்கிறவர்களை காணப்பட வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகள் நாம் சொல்லுகிறவர்கள் வந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின் வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். இந்த வசனத்தில் 38வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பின் வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின் வாங்குறவர்களாக இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். நாம் வந்து கெட்டு போகிறவர்களாக நம்முடைய ஆத்மா வந்து இடரல் அடைஞ்சு வார்த்தைகள் வந்து வரும்போது இடரல் அடைஞ்சு போகிறவர்களாக இல்லாதபடி விசுவாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்படியாக நாம் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் வந்து ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை, இயேசப்பா நமக்கு செய்த சாட்சிகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாம் வந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறவர்களாக நம்முடைய முகத்தில் சாந்த குணம் தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போகும் வழியை நாம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.